இன்னைக்கு 29 செப்டம்பர். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கவே வந்துள்ளார். தந்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கவே வந்துள்ளார். அதன் மூலம் நீங்கள் உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றி அறிந்து கொள்கின்றீர்கள். அதன் மூலம் நீங்கள் உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றி அறிந்து கொள்கின்றேன். கேள்வி: ஏபிடியங்களை பெண் சிங்கங்களான சக்திகளால் மாத்திரமே தைரியமாக விளங்கப்படுத்த முடியும். யாரு பெண் சிங்கங்கள்? விடயங்களை பெண் சிங்கங்களான சக்திகளால் மாத்திரமே தைரியமாக விளங்கப்படுத்த முடியும். பதில்: சக்திகளாகிய நீங்கள் ஏனைய சமயத்தவர்களுக்கும் தந்தை கூறுவதாக விளங்கப்படுத்த வேண்டும். என்னது? உங்களை பரமாத்மாவாக அன்றி ஓர் ஆத்மாவாக கருதுங்க. இது ஸ்பெஷலி சன்னியாசிமார்கள் பாத்தீங்கன்னா சிவோகம் சொல்லுவாங்க, ஹம்சோ சோகம் சொல்லிடுவாங்க இல்லையா? அந்த வித்தியாசம் இல்ல, அத்வைதம் நிறைய இருக்கு. ஆத்மா பரமாத்மா ஒண்ணுதான் அப்படின்றது. அந்த வித்தியாசம், பரமாத்மாவுடைய உண்மையான அறிமுகம், அதெல்லாம் விளங்கப்படுத்துறதுக்கு பெண் சிங்கங்கள் தேவைன்னு சொல்றா. உங்களை பரமாத்மாவாக அன்றி ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். நீங்கள் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யும் பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு முக்தி தாமத்துக்கு செல்வீர்கள். உங்களை பரமாத்மாவாக கருதுவதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதில்லை. பெருமளவு தைரியத்தை கொண்டுள்ள பெண் சிங்கங்களான சக்திகளாகிய உங்களால் மாத்திரமே இவ்விடயத்தை விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் இதை விளங்கப்படுத்துவதை பயிற்சி செய்வது அவசியம். என்னென்ன மாதிரி கருத்துக்கள் நம்ம சொல்லி அவங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். ஏற்கனவே நிறைய அந்த மாதிரி செஞ்சு தான் அவ்வளவு பேர் மதுபனுக்கும் வருது இல்லையா? பாட அன்பான கடவுளே, குருடர்களுக்கு பாதையை காட்டுங்கள். ஓம் சாந்தி. சில குழந்தைகள் சிரமங்களை அனுபவம் செய்கின்றார்கள். ஆன்மீக நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதற்கு சிரமங்கள் இருப்பதும் காணப்படுகின்றது. அத்துடன் பக்தி மார்க்கத்தில் அவர்கள் வாசலாக தடுமாறி திரிகின்றார்கள். அவர்கள் பலவிதமான பிராயச்சித்தங்கள், தபஸ்யா, யாகங்கள் செய்து சமய நூல்கள் போன்றவற்றையும் வாசிக்கின்றார்கள். இதனாலே இது பிரம்மாவின் இரவு என்று அழைக்கப்படுகின்றது. தடுமாறி திரியறதுன்னு சொன்னா அது இரவுல, அறியாமை இரவு. அது அரை கல்பத்திற்கு இரவாகவும் மற்றைய அரை கல்பத்திற்கு பகலாகவும் இருக்கின்றது. பிரம்மா மாத்திரமே இருப்பதில்லை. அவர் பிரஜாபிதா பிரம்மாவாக இருப்பதால் அவரது குமாரர்களும் குமாரிகளும் ஆகிய தந்தைக்கும் குழந்தைகளும் நிச்சயமாக இருப்பார்கள். பிரஜாபிதா பிரம்மா, ஏன்னா மக்களின் தந்தை. மக்கள் இருக்கணுமே. எவ்வாறாயினும் மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. தந்தை மாத்திரமே குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கின்றார். 3வது கண் கிடைச்சதுனால தான் நமக்கு இதெல்லாம் புரியுது இல்லையா?
அதன் மூலம் நீங்கள் உலகின் ஆரம்ப மத்திய இறுதியின் ஞானத்தை பெறுகின்றீர்கள். இது அற்புதமான விஷயம். பாபா கிட்ட வந்தது எப்படி நம்ம பக்தி மார்க்கத்துல இருந்து ஞான மார்க்கத்துக்கு வரும். உம் எப்படி அந்த மூணாவது கண் திறக்குது. எல்லாருக்குமே திறக்கிறது இல்லை. ரைட். மூணாவது கண் திறந்து நம்ம ஞானத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அது ஒரு அற்புதமான விஷயம். நீங்கள் முன்னைய கல்பத்திலும் பிராமணர்களாக இருந்து பின்னர் தேவர்கள் ஆகினீர்கள். இவ்வாறு ஆகியவர்கள் மீண்டும் அவ்வாறு ஆகுவார்கள். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துக்கு உரியவர்கள். நீங்கள் மாத்திரமே பூஜிக்கத்தக்கவர்கள் ஆகுகின்றனர். எல்லாருமே ஆகுறதில்ல. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துக்கு சேர்ந்தவங்க. பின்னர் நீங்களே பூஜிப்பவர்கள் ஆகுகின்றீர்கள். ஆங்கிலத்தில் அவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களும் பூஜிப்பவர்களும் என்று அழைக்கப்படுகின்றனர். அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ பாரதமே அரை கல்பத்திற்கு பூஜிப்பவர் ஆகுகின்றது. ஆத்மா தான் பூஜிக்கத்தக்கவராக இருந்து பின்னர் பூஜிப்பவர் ஆகினார் என ஏற்றுக்கொள்கின்றார். இப்போ நமக்கு புரியுது. நம்மளைத்தான், இரண்டுமே நம்மளைத்தான் ஆகிறது. நீங்கள் பூஜிக்கத்தக்கவரிலிருந்து பூஜிப்பவராகவும் பின்னர் மீண்டும் பூஜிக்கத்தக்கவராகவும் ஆகுகின்றீர்கள். ஏணி படத்துல அது தெளிவா காமிச்சிருக்கு இல்லையா? தந்தை பூஜிக்கத்தக்கவராகவோ அல்லது பூஜிப்பவராகவோ ஆகுவதில்லை. ஆபசம் பூஜிக்கத்தக்கவராகவோ அப்படின்னா நீங்கள் தேவர்களாக இருந்த பொழுது தூய்மையாகவும் பூஜிக்கத்தக்கவராகவும் இருந்தீர்கள் என கூறுகின்றீர்கள். நீங்க பாபா எப்பவுமே எவர் வர்தி ஆஃப் வர்ஷிப் இல்லையா? நான் ரெண்டும் மாறி மாறி இல்லைன்னு சொல்லப்பா. 84 பிறவிகளின் பின்னர் நீங்கள் முழுமையாக தூய்மையற்று பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். சோ பாபா சொல்லுது, இந்நேரத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்குரிய பாரத மக்கள் தங்களுடைய சொந்த சமயம் பற்றி எதையும் அறியாமல் உள்ளது. பாபா சொல் தர்மமும் தெரியல, அதனால கர்மம் செயல்களும் தெரியாம இருக்கு. ஏனைய சமயத்தவர்கள் அனைவரும் நீங்கள் பேசுகின்ற விடயங்கள் பற்றி புரிந்து கொள்வதில்லை. இந்த தர்மத்திலிருந்து மாற்றப்பட்டவர்களே மீண்டும் திரும்பி வருவார்கள். எல்லாருமே வரதில்லை. அததான் அவ்வளோ பேருக்கு சொல்லி ஒருத்தவங்க வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் அந்த சமயத்துக்கு சேர்ந்தவங்க தான் முழுமையாக கற்பார்கள். சோ பாபா சொல்றது, பலர் மாற்றப்பட்டுள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், சிவனையும் தேவர்களையும் பூஜிப்பவர்களுக்கு இது மிக இலகுவானது. ஏனை சமைத்தவர்கள் அனைவரும் உங்கள் தலையை உருட்டுவார்கள். அப்படின்னா பல கேள்விகள் கேட்பார்கள். இங்கிருந்து மாற்றப்பட்டவர்கள் இந்த விடயங்களால் தொடப்பட்டு புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இப்போ 3வது கண் திறக்குது இல்லையா? இல்லையெனில் அவர்கள் அதனை நம்ப மாட்டார்கள். பலர் ஆரிய சமாஜிலிருந்து வந்துள்ளார்கள். சீக்கிய சமூகத்திலிருந்தும் சிலர் இங்கு வந்துள்ளனர். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துக்கு உரியவர்களாகிருந்து பின்னர் ஏனைய சமயத்துக்கு மாற்றப்பட்டவர்கள் நிச்சயமாக தங்கள் சொந்த தர்மத்துக்கு திரும்பி வருவார்கள். விருட்சத்தின் படத்தில் பல்வேறு பிரிவுகள் காட்டப்பட்டுள்ளன. அவர்கள் அனைவரும் மீண்டும் வரிசைக்கரமாக திரும்பி வருவார்கள். கிளைகளும் சிறு மத பிரிவுகளும் தொடர்ந்தும் வெளிப்படும். சோ அந்த கிளைகளிலும் சிறு கிளைகள். அந்த ஆத்மாக்கள் தூய்மையானவர்கள் ஆததால் நல்லதொரு தாக்கத்தையும்
ஏற்படுத்துகின்றார். ஒவ்வொரு தடவை ஒரு தர்மம் ஸ்தாபிக்கிற வரும் பொழுதும் அந்த ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா? சத்தோ பிரதான ஆத்மா. இந்நேரத்தில் தேவ தர்மத்தின் அத்திவாரம் இல்லாததால் அது மீண்டும் ஒரு முறை இடப்பட வேண்டும். நீங்கள் அவர்களை சகோதர சகோதரிகள் ஆக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகளான சகோதரர்கள் ஆவோம். நாங்கள் பின்னர் சகோதர சகோதரிகள் ஆகுகின்றோம். இப்பொழுது புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுவதால் முதலில் பிராமணர்கள் இருக்கின்றார்கள். பாபா தந்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? பிராமணர்கள் புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கு பிரஜாபிதா பிரம்மா நிச்சயமாக தேவைப்படுகின்றார். பிரம்மாவின் மூலமே பிராமணர்கள் உருவாக்கப்படுகின்றனர். இதுவும் ருத்ரரின் ஞான யாகம் என அழைக்கப்படுகின்றது. பிரம்மாவுடைய ருத்ர ஞான யாகம் பிரம்மா மூலம். பிராமணர்கள் இதற்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றனர். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நிச்சயமாக தேவைப்படுகின்றனர். அவரே முப்பாட்டனார். பிராமணர்களே உச்சி குடுமிகளான முதல் இலக்கத்தவர்கள். தேவர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி உச்சி குடுமி பிராமணர்கள். மக்கள் ஆதாம் பீபி அல்லது ஆதாம் ஏவாளின் நம்பிக்கை வைத்துள்ளனர். எஸ்பெஷலி கிறிஸ்டியானிட்டியில ஆடம் அண்ட் ஈவ் அது ரொம்ப பெரிய விஷயம். இந்நேரத்தில் நீங்கள் பூஜிப்பவரிலிருந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். தில்வாலா ஆலயமே உங்கள் அனைவரனது மிக சிறந்த ஞாபகார்த்தம். நீங்கள் தரையிலிருந்து தபஸ்யா செய்வதாகவும் ராஜ்யம் மேலே கூரையிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே உயிருள்ள ரூபத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த உயிருள்ள ரூபத்தில் நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாமே ஞாபகார்த்தமாக ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளது. அந்த ஆலயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு பின்னர் பக்தி மார்க்கத்தில் மீண்டும் உருவாக்கப்பட உள்ளன. நாங்கள் இப்பொழுது ராஜயோகம் கற்று பின்னர் புதிய உலகிற்கு செல்வோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது உயிரற்ற ஆலயம், ஆனால் நீங்களோ இங்கே உயிருள்ள ரூபத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். யோசிச்சு பாருங்க, நீங்க இப்ப செய்யற ஒவ்வொரு விஷயமும் ஞாபகார்த்தமாக சித்தரிக்கப்படும் பக்தி மார்க்கத்தில். எப்படி உட்கார்றீங்க, எப்படி நடக்கிறீங்க, எல்லாமே எப்படி சாப்பிடுறீங்க. சோ பாபா சொல்றது அது உயிரற்ற ஆலயம். இது நீங்கள் இங்கே உயிருள்ள ரூபத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். அந்த பிரதான ஆலயம் மிக சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. பாபா எங்க சொல்றது தில்வாலா. அவர்கள் ஸ்வர்க்கத்தை மேலே கூரையில் சித்தரித்துள்ளார்கள். வேறு எங்கே ஸ்வர்க்கத்தை காட்ட முடியும்? நீங்கள் இந்த தலைப்பை மிக நன்றாக விளங்கப்படுத்தலாம். அதுதான் ஸ்வர்க்கம் மேல இருக்குன்னு சொல்லிட்டு கீழே காமிக்க முடியாது. பிகாஸ் உயர்ந்தது இல்லையா அது. அதனால மேல காமிச்சிட்டதுனால எல்லாம் சொர்க்கம் மேல இருக்குதான் நினைக்கிறது. நீங்கள் இந்த தலைப்பை மிக நன்றாக விளங்கப்படுத்தலாம். பாரதமே ஸ்வர்க்கமாக இருந்தது, அது இப்பொழுது நரகமாகி விட்டதே அவர்களிடம் கூறுங்கள். இருக்குதானே, தங்கச்சிட்டம் குருவியாக இருந்ததுன்னு இருக்கு கூற்று. இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் இதை மிக விரைவாக புரிந்து கொள்வார்கள். இந்துக்கள் பலரும் ஏனைய சமயங்களுக்குள் சென்று விட்டார்கள். நீங்கள் அவர்களை திரும்பவும் அழைத்து வருவதற்கு பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். இனி தெய்வ தர்மத்துக்கு சேர்ந்த ஆத்மாக்கள் மற்ற சமயத்துக்கும் போயிட்டது இல்லையா? பாபா விளங்கப்படுத்தி உள்ளார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான்.
வேறு எதனையும் பற்றி பேசாதீர்கள். இந்த விஷயம் அனைத்து சமயத்துக்கு சேர்ந்தவர்களுக்கும் சரி. ஏன் அதனால பாபா சொல்லி இந்த ஒண்ணு சொல்லுங்க எல்லாருக்கும், வேறு எதனையும் பற்றி பேசாதீர்கள். இந்த பயிற்சியை கொண்டிராதவர்கள் எதையும் கூறவும் கூடாது, இல்லையெனில் அவர்கள் பிரம்மா குமாரிகளின் பெயரை அவதூறு செய்வார்கள். பயிற்சின்னு சொன்னா மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சி. உம் அது இல்லைன்னு சொன்னா ஏதோ சொல்லி அவதூறு கூட நடக்கலாம். வேறு சமயங்களை சேர்ந்தவர்கள் இங்கு வரும் பொழுது அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் முக்தி தாமத்திற்கு செல்ல விரும்பினால் உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்துக்கு போகணும் தான். சோ அந்த விஷயத்தை அவங்களுக்கு விளங்கப்படுத்து. உங்களை பரமாத்மாவாக கருதாதீர்கள். உங்களை ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதால் உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் முக்தி தாமத்துக்கு செல்வீர்கள். இதெல்லாம் இருக்கு மற்ற சமயங்களிலும், பியூரிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆத்மா தூய்மையாகிறது. சோ அந்த மாதிரி விளங்கப்படுத்தலாம். மன்மனா பவ என்ற இந்த மந்திரம் உங்களுக்கு போதுமானது. சோ மற்ற சமயங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இந்த ஒரு மந்திரம் மன்மனா பவ. எவ்வாறாயினும் உங்களுக்கு பேசுவதற்கு தைரியம் தேவை. பெண் சிங்கங்களான சக்திகளால் மாத்திரம் இந்த சேவையை செய்ய முடியும். சிவ சக்திகள், பெண் சிங்கங்கள். சந்நியாசிகள் வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாட்டவரை இங்கே வருமாறு அழைத்து கூறுகின்றார்கள். வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுப்பேன். நான் உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுப்பேன். அவர்களுக்கு தந்தையும் தெரியாது. அவர்கள் பிரம்ம தத்துவத்தை கடவுள் என கருதி அனைவரையும் அதை நினைவு செய்யுமாறு கூறுகின்றார். பிரம்ம கியானி, தத்துவ கியானின்னு இருக்கு. அதை நினைவு செய்யறதுக்கு தான் சொல்றது. ஒரு பறவையை கூட்டில் இடுவது போல் அவர்கள் வெறுமனே இந்த மந்திரத்தை கொடுக்கின்றார்கள். அந்த அந்த மந்திரத்தினால என்ன நடக்கும்? தத்துவத்தை நினைவு செய்யறதுனாலயோ பெருந்தாமத்தை நினைவு செய்யறதுனாலயும் பறவை போலத்தான், கூட்டில் இருக்கிறது போலத்தான். இந்த முறையில் விளங்கப்படுத்துவதற்கு நேரம் எடுக்கின்றது. பாபா உங்களுக்கு கூறியுள்ளார், கடவுள் சிவன் பேசுகின்றார் என ஒவ்வொரு படத்திலும் எழுதப்பட வேண்டும். முன்னாடி காலத்து படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அது இப்படி இருக்கு, திரிமூர்த்தி சிவன், மூர்த்தி காட் ஸ்பீக்ஸ்ன்னு எழுதிருக்கும். சோ பாபா சொல்றது இந்த மாதிரி எழுதுங்க. பிரபுவும் அதிபதியும் இல்லாமல் ஒவ்வொருவரும் அனாதைகள் ஆகிவிட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மக்கள் அழைக்கின்றார்கள், நீங்களே தாயும் தந்தையும். சரி, இதன் அர்த்தம் என்ன? பாபாவுக்கு சொல்றது தாயும் நீயே, தந்தையும் நீன்னு. அதோடைய அர்த்தம் என்ன? உங்கள் கருணையினால் நாங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றோம் என அவர்கள் தொடர்ந்தும் கூறுகின்றார்கள். ஸ்வர்க்கத்தின் சந்தோஷத்திற்காக தந்தை இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார். பட் பாபா எப்படி அதை செய்யறாரு? தந்தையாகவோ தாயாகவோ எப்போ அந்த பாகம் நடிக்கப்படுது, எப்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாரு? பாபா நமக்கு கற்பிக்கின்றார். நீங்களும் அதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். எதையாவது செய்பவர்கள் அதனுடைய பலனை திரும்ப பெறுவார்கள். இந்நேரத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்கள். ஸ்வர்க்கம் மாத்திரமே புதிய உலகான தூய உலகாகும். ஸ்வர்க்கம் பாபா விளங்கப்படுத்த, ஸ்வர்க்கம்னா என்ன? பல பேருக்கு பலவிதமான அபிப்பிராயங்கள். ஸ்வர்க்கம் மாத்திரமே புதிய உலகான தூய உலகாகும். இங்கே ஒரு நபர் கூட சத்தோ பிரதானாக இருக்க முடியாது. சத்யுகத்தில் சத்தோ பிரதானாக இருந்தவர்கள் தமோ பிரதானாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகிவிட்டார்.
பாபா பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்கள். பூஜிப்பவர்கள்னா தமோ பிரதான், தூய்மையற்றவர்கள். கிறிஸ்துவுக்கு பின்னர் வந்த கிறிஸ்துவ சமயத்தவர்கள் அனைவரும் முதலில் சத்தோ பிரதானாகவே இருப்பார்கள். அனைத்து ஆத்மாக்களும் கீழே வரும் பொழுது சத்தோ பிரதான். அவர்களில் 100,000 கணக்கானவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய சேனை போரிட்டு தங்கள் ராஜ்யத்தை கோர தயாராக இருக்கின்றனர். அவர்கள் குறைந்த அளவு சந்தோஷத்தையும் குறைந்த அளவு துன்பத்தையும் அனுபவம் செய்கின்றார். அவ்வளோக்கு அவ்வளோ லாஸ்ட்ல வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைந்த சந்தோஷம், குறைந்த துன்பம். நமக்கு அப்படி நம்ம எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். நீங்கள் கொண்டிருக்கும் சந்தோஷத்தை வேறு எவரும் அனுபவம் செய்வதில்லை. சொர்க்கத்தோடைய சந்தோஷம் சொர்க்கத்துல இருக்கிறவங்க தானே அனுபவம் செய்யலாம். பாபா சொல்றது, நீங்கள் கொண்டிருக்கும் சந்தோஷத்தை வேறு எவரும் அனுபவம் செய்வதில்லை. அதுவும் சங்கமேகத்தோடைய சந்தோஷம். நீங்கள் இப்பொழுது சந்தோஷ தாமத்திற்கு செல்வதற்கு தயாராக்கப்படுகின்றீர்கள். சந்தோஷ தாமத்தோடைய பேரே சந்தோஷ தாமம். ஏனை சமயத்தவர்கள் எவரும், கிளியரா சொல்லுங்க, ஏனை சமயத்தவர்கள் எவரும் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்த பொழுது தூய்மையாக இருந்ததை போல் வேறு எந்த நாடும் தூய்மையாக இருக்க மாட்டாது. தந்தை வருகின்ற பொழுது மாத்திரமே கடவுளின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. கடவுளின் ராஜ்யம். அங்கே யுத்தம் என்ற கேள்வியே கிடையாது. சண்டையும் யுத்தமும் பின்னரே பெருமளவில் ஆரம்பிக்கின்றன. பாரத மக்கள் மற்றவர்கள் போன்ற அதிக அளவு சண்டை இடவில்லை. சாட்டர்டேயும் பாபா சொன்னாரு இல்லையா, இந்த மாதிரி போர் பாரதம் செய்யல. அவர்கள் தங்களுக்குள் சிறிதளவு சண்டையிட்டு பிரிந்தார்கள். சிவில் மோர் தான் ஜாஸ்தி. துவாபர யுகத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்குகின்றார்கள். இந்த படங்கள் போன்றவற்றை உருவாக்குவதற்கு பெரும் விவேகம் தேவை. ஹிஸ்டரி என்ன, உண்மையான ஹிஸ்டரி என்னது பாபா நமக்கு விளங்கப்படுத்த. நீங்கள் எழுதவும் வேண்டும், எவ்வாறு சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாகி விட்டது என வந்து புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான வரலாறு. பாரதம் சத்கதி அடைந்திருந்தது, ஆனால் அது இப்பொழுது சீரழிந்து விட்டது. தந்தையால் மாத்திரமே ஞானத்தை கொடுக்க முடியும். அதன் மூலம் நீங்கள் சத்கதியை பெறுகின்றீர்கள். மனிதர்களிடம் இந்த ஆன்மீக ஞானம் இருப்பதில்லை. மனிதர்களிடம் இந்த ஆன்மீக ஞானம் இருப்பதில்லை. பரமாத்மாவாகிய பரம தந்தையிடம் மாத்திரமே இந்த ஞானம் உள்ளது. தந்தை மாத்திரமே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். ஏனைய இடங்களில் மனிதர்களே மற்றைய மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். தனித்துவமானது. இங்க பாபா வந்து பரமாத்மா ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்க. சமய நூல்களும் மனிதர்களாலேயே எழுதப்பட்டு மனிதர்களாலேயே கற்கப்படுகின்றன. இங்கே ஆன்மீக தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். சோ அது ஞானம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. பாபா வந்து சொல்றதுதான் நமக்கு ஞானம். மற்றதெல்லாம் மனிதர்களுக்கு சொல்றது இல்ல, மனிதர்களால் எழுதப்பட்டது படிப்பிக்கப்படுது. ஆத்மாக்களாகிய நீங்கள் கற்கின்றீர்கள். ஆத்மாக்களே கற்கின்றார்கள். அங்கே மனிதர்களே எழுதி கற்பவர்கள். பரமாத்மா எந்த சமய நூல்கள் போன்றவற்றையும் கற்க வேண்டியதில்லை. பாபா டீச்சருக்கெல்லாம் டீச்சர். அவர் கற்க வேண்டியதில்லை. ஞானக்கடல். தந்தை கூறுகின்றார், அந்த சமய நூல்கள் போன்றவற்றை கற்பதால் எவருமே சத்கதி பெற முடியாது. நானே வந்து திரும்பவும் அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும்.
பாபாவே வந்து தான் சத்கதி, மற்றதெல்லாம் ஞானம் இல்லைன்னு சொன்னார். இப்பொழுது உலகில் பில்லியன் கணக்கான மனிதர்கள் இருக்கின்றார்கள். சத்யுகத்தில் அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்த பொழுது 9 லட்சம் மக்களே இருந்தார். அது மிகவும் சிறிய விருட்சமாக இருந்தது. ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் எங்கே சென்றார்கள் என சற்று சிந்தித்து பாருங்கள். எங்கே சென்றார்கள்? அவர்கள் பிரம்ம தத்துவத்திலோ அல்லது நீரிலோ இரண்டர கலப்பதில்லை. அவர்கள் அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் அழிவற்றவர். அவரின் ஆத்மா ஒரு பொழுதும் அழிக்கப்பட முடியாத ஒரு அழிவற்ற பாகம் பதியப்பட்டுள்ளது. ஒரு ஆத்மா ஒரு பொழுதும் அழிக்கப்பட முடியாதவர். பெரிய ரகசியம் பாபா நமக்கு. உலகத்துல எல்லாம் இரண்டரை கலக்கிறத பத்தி பேசுவாங்க. நான் இங்க பாபா சொல்றது ஆத்மா அழிக்கப்பட முடியாதப்போ அழிவற்ற பாகம் இருக்கு இல்லையா? ஒரு அழிவற்ற பாகம் பதியப்பட்டுள்ளது. பெரிய ரகசியம். ஒரு ஆத்மா ஒரு பொழுதும் அழிக்கப்பட முடியாதவர். ஒரு ஆத்மா ஒரு புள்ளி ஆவார். இன்னமும் எவராலும் நிர்வாண தாமத்திற்கு செல்ல முடியாதுள்ளது. ஒவ்வொருவரும் தனது பாகத்தை நடித்தாக வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் கீழிறங்கியவுடன் பின்னர் நான் வந்து அனைவரையும் திரும்ப அழைத்து செல்கின்றேன். ஸ்டோரி. நம்ம எல்லாம் கீழே இறங்கி வரும். நம்மளுடைய பாகம் முடிய பாபா வந்து நம்மள மீண்டும் வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார். தந்தையினுடைய பாகம் இறுதியிலேயே உள்ளது. புதிய உலகின் ஸ்தாபனையும் பின்னர் பழைய உலகின் விநாசமும் இருக்கின்றன. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆரிய சமாஜிகளின் குழுவினருக்கு நீங்கள் விளங்கப்படுத்தும் பொழுது அந்த குழுவில் தெய்வ தர்மத்துக்குரியவர்கள் எவரேனும் இருந்தால் அவர்கள் இந்த ஞானத்தால் தொடப்படுவார்கள். நீங்கள் கூறுபவை உண்மையில் சரியானவை என அவர் புரிந்து கொள்வார். கடவுள் எவ்வாறு சர்வவியாபியாக இருக்க முடியும்? கடவுளே தந்தையாவார். நாங்கள் அவரிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். ஆரிய சமாஜிகளிலிருந்து எவராவது உங்களிடம் வந்தால் அவர் மரக்கன்று என அழைக்கப்படுகின்றார். தொடர்ந்தும் அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். உங்களின் குலத்திற்குரியவர்கள் உங்களிடம் வருவார்கள். யாருக்கு வேணாலும் விளங்கப்படுத்தலாம். இந்த குலத்துக்கு சேர்ந்தவங்க வருவாங்க. தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு தூய்மையாகுவதற்கான வழிகளை காட்டுகின்றார். கடவுள் பேசுகின்றார். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நானே தூய்மையாக்குபவர். என்னை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள். இந்த மந்திரம் இன்னைக்கு பாபா எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த செய்தி அனைத்து சமயத்தவர்களுக்கும் உரியது. அவர்களுக்கு கூறுங்கள், தந்தை கூறுகின்றார், சகல ஷரீர சமயங்களையும் துறந்து என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதான் ஆகுவீர்கள். பாபா சொல்ல, ஒரு குஜராத்தி அல்லது இன்னார் இன்னார் என்ற உணர்வை விட்டுவிடுங்கள். ஜாஸ்தி குஜராத்தி வந்தது ஆரம்பத்துல, ஃபேமிலியா. சோ பாபா சொல்றது அப்படி, உங்களே ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இது யோக அக்னி ஆகும். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையுடன் எடுக்கப்பட வேண்டும். யோக அக்னி ஆகும். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையுடன் எடுக்கப்பட வேண்டும்.
இதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்று இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர், நீங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள். எவருமே முதலில் தூய்மையாகாது நிர்வாண தாமத்திற்கு செல்ல முடியாது. இதெல்லாம் ரகசியங்களால தான் பாபா யோக அக்னி மூலம் தூய்மையாகி வீட்டுக்கு போகலாம். நீங்களும் படைப்பின் ஆரம்பம் மத்திய இறுதியை புரிந்து கொள்ள வேண்டும். இதை முழுமையாக புரிந்து கொள்வதன் மூலமே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். மற்ற சமயத்தவர்களுக்கு வீட்டுக்கு போகிற விஷயம், நமக்கு ஸ்வர்க்கத்துக்கு போறது, அதிலும் உயர்ந்த அந்தஸ்து கூறுவதற்காக பாவம். குறைந்த பக்தி செய்துள்ளவர்கள் இந்த ஞானத்தில் குறைந்த அளவையே புரிந்து கொள்வார்கள். பெருமளவு பக்தி செய்துள்ளவர்கள் இந்த ஞானத்தை பெருமளவில் பெறுவார்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற அனைத்தையும் நீங்கள் கிரகிக்க வேண்டும். ஓய்வு ஸ்திதியில் இருப்பவர்களுக்கு இது மிக இலகுவானது. அவர்கள் இல்லற செயற்பாடுகளில் இருந்து விலகி இருக்கின்றார்கள். இல்லையா? ரிட்டையர் ஆனவங்களுக்கு இது ரொம்ப ஈஸின்னு சொல்றது. இனி நேரம் இருக்குதா? நீ 60 வயதின் பின்னரே ஓய்வு பெறுகின்ற வயது வருகின்றது. இதன் பின்னரே அவர்கள் ஒரு குருவை ஏற்கின்றார்கள். இந்நாட்களில் குழந்தைகளும் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்யப்படுகின்றன. இல்லையெனில் முதலில் தந்தையும் பின்னர் ஆசிரியரும் பின்னர் 60 வயதின் பின்பே ஒரு குருவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். இப்பெல்லாம் மாறிட்டுதுங்க. முன்னாடி எல்லாம் ஒரு சிஸ்டமா நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே சத்கதி அருள்பவர். அந்த குருமார்களில் எவருமே சத்கதி அருள்பவர்கள் இல்லை. அவை அனைத்தும் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள். பாபு சொல்றாரு பாருங்க, அந்த ஞானம் கிடையாது, சத்கதி இல்லாதல. என்னது? பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறை சொல்றார் பாபு. அனைவருக்கும் சத்கதி அருள்கின்ற ஒரே ஒரு சத்குரு மாத்திரமே இருக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு வேதங்கள், சமய நூல்கள் அனைத்தினதும் சாராம்சத்தை விளங்கப்படுத்துகின்றேன். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விரிவாக்கம் என்னும் பாகம் ஆகும். அனைவரும் ஏணியின் கீழ் இறங்க வேண்டும். ஞானம், பக்தி, பின்னர் பக்தியில் வெறுப்பின்மை இருக்கின்றது என கூறப்படும். ஞானம், பக்தி, பின்னர் பக்தியில் வெறுப்பின்மை, வைராகியம். நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்ற பொழுதே பக்தியில் வெறுப்பின்மை கொள்கின்றீர்கள். இல்லையா? ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பக்தியில வைராக்கியம். நீ பக்தி தானாகவே நின்னுடுது. இப்பழைய உலகில் உங்களுக்கு வெறுப்பின்மை உள்ளது. நீங்கள் இவ்வுலகை விட்டு சென்றால் வேறு எங்கே செல்வீர்கள்? இந்த உலகம் அழிக்கப்பட உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே எல்லையற்ற உலகம் துறக்கப்பட வேண்டும். வைராக்கியம்னா இது எல்லையற்ற உலகம். நீங்க இதுல இருந்துட்டே துறக்கணும். நீங்கள் முதலில் தூய்மையாகாது வீடு திரும்ப முடியாது. தூய்மை ஆகுவதற்கு நினைவு யாத்திரையே தேவைப்படுகின்றது. பாரதத்தில் இரத்த ஆறு ஓடிய பின்னர் மாத்திரமே பாலாறு இருக்கும். இந்த ரகசியம் பாபா நமக்கு சொல்றது. ஸ்தாபனை விநாசம், இல்லையா? ரெண்டும் இருக்கு. விஷ்ணு பால் ஏரியில் பள்ளி கொள்வதாக காட்டப்பட்டுள்ளார். இந்த யுத்தத்தின் மூலம் முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான வாயில்கள் திறக்கப்படுகின்றன என விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு முன்னேறி செல்கையில் இந்த ஒளியும் அதிக அளவில் தொடர்ந்தும் வெளியாகும். யுத்தம் இப்பொழுது இடம்பெற உள்ளது. முன்னர் ஒரு பொறியிலிருந்து என்ன நடந்தது என்று பாருங்கள். யுத்தம் இப்பொழுது இடம்பெற உள்ளது. முன்னர்
ஒரு பொறியிலிருந்து என்ன நடந்தது என்று பாருங்கள். தாங்கள் நிச்சயமாக சண்டையிடுவோம் என அவர்கள் நம்புகின்றார்கள். யுத்தங்கள் சதா காலமும் தொடர்கின்றன. ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா துறைமுகத்துல இருந்து இருந்துட்டே இருக்கு இல்லையா? அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்கள் ஆகின்றனர். உங்களுக்கும் புதிய உலகம் தேவை. ஆகையினால் பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். யுத்தங்கள் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். அச்சா, நல்லது, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். मीठे मीठे लदे बच्चों प्रीत माता दादा याद प्यार गुड मॉर्निंग रूहानी बाकी रूहानी बच्चों को नमस्ते रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. தாரணைக்கு சாராம்சம். இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிக்கப்பட உள்ளது. ஆகவே இந்த பழைய உலகை துறந்து விடுங்கள். இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிக்கப்பட உள்ளது. ஆகவே இந்த பழைய உலகை துறந்து விடுங்கள். நீங்கள் இவ்வுலகை விட்டு எங்காவது செல்ல வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் புத்தி அதை மறக்க வேண்டும். துறந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னா உங்கள் புத்தி அதை மறக்க வேண்டும். 2, நிர்வாண தாமத்திற்கு செல்வதற்கு முழுமையாக தூய்மை ஆகுங்கள். நிர்வாண தாமத்திற்கு செல்வதற்கு முழுமையாக தூய்மையாகுங்கள். படைப்பின் ஆரம்பம் மத்திய இறுதியை முழுமையாக புரிந்து கொண்டு புதிய உலகில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோருங்கள். நிர்வாணதாம் முக்திக்கு செல்வதற்கு முழுமையாக தூய்மை. ஜீவன் முக்தியில உயர்ந்த அந்தஸ்து கோருவதற்கு கல்வி. ஆரம்பம் மத்தி இறுதிய முழுமையாக புரிந்து கொள்ளும். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மிக சரியான சேவையாளராகி ஆத்மாக்கள் பேறுகளின் அனுபவத்தை பெற செய்வீர்களாக. நீங்கள் ஒரு மிக சரியான சேவையாளராகி ஆத்மாக்கள் பேறுகளின் அனுபவத்தை பெற செய்வீர்களாக. உண்மையான சேவை செய்யும் உணர்வை கொண்டிருத்தல் என்றால் சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நல்ல மேன்மையான ஆசிகளை கொண்டிருக்கும் உணர்வை கொண்டிருப்பவர் என்று அர்த்தம். சேவை செய்யும் உணர்வு என்றால் ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர்களின் உணர்வின் பலனின் அனுபவத்தை பெற செய்தல் என்ற அர்த்தம். டெபினிஷன் சேவை செய்தல் என்றால் ஆத்மாக்களை ஏதாவது பேறுகளை பலனை அனுபவம் அடைய செய்தல் என்ற அர்த்தம். இத்தகைய சேவையில் தபஸ்யா ஒன்று கலந்திருக்கும். தபஸ்யாவின் நோக்கம் உண்மையான சேவை செய்வதன் நோக்கத்தில் இருந்து வேறுபட்டதல்ல. தியாகமும் தவமும் இல்லாத சேவை எதுவும் பேரளவிலேயே சேவையாக இருக்கும். சேவையின் அடிப்படை தியாகம், தபஸ்யா. ஆகவே தியாகம், தவம், சேவையின் ஒன்றிணைந்த ரூபத்துடன் உண்மையான மிக சரியான சேவையாளர் ஆகுங்கள். ஸ்லோகம். பணிவு மற்றும் பொறுமை என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். பணிவு மற்றும் பொறுமை என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். கோபம் என்ற எந்த ஒரு நெருப்பையும் உங்களால் தணித்துவிட முடியும். பணிவு மற்றும் பொறுமை என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். கோபம் என்ற எந்த ஒரு நெருப்பையும் உங்களால் தணித்து விட முடியும். கோபம் வர்றதுக்கு வாங்க சொல்றது பதிலா என்ன? பணிவு மற்றும்
பொறுமை. அவ்வியக்த சமிக்கை. இப்போது பயமற்றவராகவும் எரிமலையாகவும் ஆகி தமோ குணி தரத்தில் உள்ள சடப்பொருளை ஆத்மாக்களையும் எரித்து விடுங்க. இப்போது பயமற்றவராகவும் எரிமலையாகவும் ஆகி தமோகுணி தரத்தில் உள்ள சடப்பொருளையும் ஆத்மாக்களையும் எரித்து விடுங்க. நீ அந்த தமோ குணத்தை. தபஸ்யா என்றால் நினைவின் எரிமலை ரூபம் என்று அர்த்தம். நீங்கள் நினைவு செய்வதன் மூலம் மட்டுமே மாயினதும் பஞ்ச பூதங்களினதும் பயங்கரமான வடிவம் குளிர்ச்சி அடையும். உங்களின் மூன்றாம் கண், உங்களின் எரிமலை கண் மாயை சக்தியற்றதாக ஆக்கிவிடும். இன்னைக்கு பாபா மூன்றாவது கண் முள்ளிலும் சொன்னாரு. அவ்வியக்தாவது கண் பாபா என்ன சொல்றாரு? ஏதாக ஆக்கிவிடும். இன்னைக்கு பாபா உங்களின் மூன்றாம் கண், உங்களின் எரிமலை கண் மாயை சக்தியற்றதாக ஆக்கிவிடும். இன்னைக்கு பாபா மூன்றாவது கண் முள்ளிலும் சொன்னாரு. அவ்வியக்த சமிக்கையில். ஆனா இந்த மூன்றாவது கண் பாபா என்ன சொல்றாரு? எரிமலை கண். அது மாயை சக்தியற்றதாக ஆக்கிவிடும். சக்தி